وَمَا لِيَ لَا أَعْبُدُ الَّذِي فَطَرَنِي وَإِلَيْهِ تُرْجَعُونَ وَمَا لِيَ لَا أَعْبُدُ الَّذِي فَطَرَنِي وَإِلَيْهِ تُرْجَعُونَ وَمَا لِيَ لَا أَعْبُدُ الَّذِي ஃபதரனி வைலைஹி துர்ஜவுன். இது அர்த்தத்தை பார்ப்போம். இதில் முதலாவது வா என்ற வா என்றா இன்னும், எங்களுக்கு தெரியும் வா என்றா இன்னும். மா என்றா கேள்வியாக எடுக்கலும், என்ன என்ற ஒரு கேள்வியாக எடுக்கலும். லிய என்றது ரெண்டு வார்த்தை, லீ என்றது ஒரு வார்த்தை, ய என்ற ஒரு வார்த்தை. இந்த லீ என்றா இக்கு, யா என்றா நான். அப்போ நானுக்குன்னு சொல்கிறதுல எனக்கு என்ன என்ற அர்த்தம் எடுக்கலும். மாலிய எனக்கு என்ன. லா அவுபுது என்று சொன்னால், அவுபுது என்று சொல்கிறான் நான் வணங்குறேன். லா என்று சொன்னால் இல்லை, நான் வணங்க இல்லை. சரியா, நான் வணங்க இல்லை. இப்போ இதை மாலியோட சேர போகல நான் வணங்க இல்லை. அதை எப்படி மாறும்னு சொன்னால் நான் வணங்காமல் இருக்கேன்னு மாறிடும். நான் வணங்காமல் இருக்க எனக்கு என்ன காரணம் ஈக்குது, இந்த கருத்துப்பட தான் வருது. மாலியெல்லாம் எனக்கு என்ன ஆவிக்குது, நான் வணங்காமல் இருக்க எனக்கு என்ன ஆவிக்குது, யாரை வணங்காமல் இருக்க. அல்லதி ஃபதரனி, அல்லதி என்றது எவன் என்று எடுக்கலும், ஃபத்தர என்று சொல்கிறது படைக்கு ரெண்டு அர்த்தம் வருது. ஃபத்தர என்றது படைக்கு ரெண்டு அர்த்தம் வருது. ஃபத்தர நீ என்றது மரம் என்ன என்ற அர்த்தம் வருது. என்னை படைத்தானோ எவன் என்னை படைத்தானோ அவனை நான் வணங்காமல் இருக்க எனக்கு என்ன ஆகிக்குது, இந்த கருத்துப்பட சொல்கிறாரு. வா இன்னும் இலைஹி, இலைஹி என்றது இலா என்றது ஒரு வார்த்தை, ஹி என்றது ஒரு வார்த்தை. அப்போ ஹி என்றது அவன், இலா என்றது பக்கம், அவன் பக்கமே. துர்ஜவுன் என்று சொல்கிறது ஊன என்றதால தாவும் ஊனையுமால நீங்கள் என்ற அர்த்தத்தை எடுக்கலும். ரஜா என்று சொல்கிறது திரும்பி போகிறீங்க. ரஜா என்று சொல்கிறது நீங்கள் திரும்பி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மீளப்படுறீங்க. நீங்கள் எல்லாரும் அவன் பக்கமே என்ன ஆவீங்க, நீங்கள் எல்லாரும் திரும்பி போகணும். நீங்கள் எல்லாரும் அவன் பக்கமே திரும்பி போகணும். அப்போ கீழே அர்த்தத்தை கொடுத்திக்கிறாங்க. இன்னும் எவன் என்னை படைத்தானோ அவனை நான் வணங்காமிருக்க என்ன காரணம் இருக்கிறது, இன்னும் அவன் பக்கமே நீங்கள் மீளப்படுவீர்கள். இதுதான் இது அர்த்தம். இன்னொரு தரக இது அர்த்தத்தை வேர்ட் பை வேர்ட் பார்ப்போம். மா என்றா என்ன என்று எடுக்கலும், லியே என்றா எனக்கு, லா அவுபுது நான் வணங்காமிருக்க எனக்கு என்ன, ப்ராக்கெட்டுக்குள்ளே எங்களுக்கு போடலும் காரணம் இருக்கிறது என்று. அப்படின்னா நான் வணங்காமல் இருக்க எனக்கு என்னன்னு சொன்னால் எனக்கு என்ன காரணம் இருக்குது. யாரை வணங்காமல் இருக்க, என்னை படைத்தவனை அப்படி எடுக்கணும். அல்லதி ஃபதரனி என்னை படைத்தவனை, இல்லாட்டி எவன் என்னை படைத்தானோ அவனை வணங்காமல் இருக்க எனக்கு என்ன காரணம் இருக்குது. வைலைஹி துர்ஜவுன், இன்னும் இலைஹி துர்ஜவுன் நீங்கள் எல்லாரும் அவன் பக்கமே, நீங்கள் எல்லாரும் மீள்றீங்க, நீங்கள் எல்லாரும் அவன் பக்கமே திரும்பி போகிறீங்க. ஹைர் இன்ஷா அல்லாஹ். இதுதான் இதில் வேர்ட் பை வேர்ட் அர்த்தம். ஃபத்தர என்ற வார்த்தையை இவர் பாவிச்சிருக்கிறாரு. எங்களுக்கு தெரியும் படைக்கிறது ஹலக்க என்றும் சொல்கிறது. ஃபத்தரைக்கும் ஹலக்கைக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், ஹலக்கன்னா நோமலாக படைக்கிறது, ஃபத்தரை என்று சொல்கிறது முன்மாதிரி இல்லாமல் படைக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை படைத்தது முன்மாதிரி இல்லாமல். நாங்கள் மனுஷர் ஒவ்வொரு விஷயம் செய்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க, இன்வென்ஷன் செய்கிறாங்க, ஒன்றை பார்த்து தான் ஒன்றை செய்கிறாங்க. உதாரணத்துக்கு குருவி போகிறத பார்த்தா மனுஷன் இப்படி ஒரு பிளேன் ஒன்று செய்யலும் என்று யோசிப்பான் பறக்கிறது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு குருவியை படைக்கிறதுக்கு இன்னொன்றை பார்த்து யோசிக்கல, நான் குருவியை படிக்கிறேன். அதுதான் ஃபத்தரை. என்னைய இன்றைக்கி மனுஷன் மாதிரி ரொம்ப செய்கிறாங்க மனுஷனை பார்த்து. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனுஷனை படைக்க முந்தி எதையும் பார்த்து படைக்கல. சுப்ஹானல்லாஹ், அவன் முன்மாதிரி இல்லாமல் படைக்கக்கூடியவன் என்ற ரப்பு. ஸோ அதைத்தான் ஃபத்தரணி என்னை படைத்தானோ என்று ஃபத்தர் என்ற வார்த்தையை பாவிச்சிக்கிறாங்க ஹலக்கைக்கு பதிலாக. சரி, இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் ஒன்றாவது விஷயம் எங்களுக்கு படிக்கிறது மாலிய என்ற வார்த்தை. எனக்கு என்ன ஆகிக்குது, எனக்கு என்ன பிரச்சனை என்ற வார்த்தை.
இது எப்படின்னு சொன்னால் இப்னு அஷூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட தஃப்சீரில் எழுதிக்கிறாங்க, இந்த மாலி என்ற வார்த்தை இது ஏன் அவர் சொல்கிறார் என்று சொன்னால், இவர் இப்படி தௌவத் கொடுக்க போகலை, இவர் இஸ்லாத்தை ஏற்று இவர் அவங்களுக்கு தௌவத்து கொடுக்க போகலை, இவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வணங்கி அவங்களுக்கு தௌவத் கொடுக்க போகலை. அதில் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா இவர்கிட்ட கேள்வி கேட்க ஸ்டார்ட் ஆகிடுங்க. உனக்கு என்ன ஆகிக்குது, உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் நாங்கள் இப்போ வருஷ காலமாக ஃபாலோ பண்ண மதத்தை விட்டுட்டு நீ ஏன் இதை பின்படுத்துகிறேன், ஏன் இதை ரசூல்மாரை பின்படுத்துகிறேன், நல்லா தானே உனக்கு என்ன ஆகிக்குது. அப்போ இந்த கேள்வி இந்த மக்கள் இவர்கிட்ட கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க, எல்லோரும் இவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பதிலாக தான் இப்னு அஷூர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, அதுக்கு பதிலாக தான் இவர் இதை சொல்கிறார் மாலியா என்று சொல்லி. எனக்கு 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 என்ன ஆகிக்குது, அவர் சொல்கிறார் எனக்கு என்ன ஆகிக்குது, ஏன் நான் வணங்கக்கூடாது என்ன படைச்சவனை. இவர் அவங்களுக்கு விலகப்படுத்துகிறாரு சொல்லி, எனக்கு என்ன ஆகிக்குதுன்னா நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆகிக்குதுன்னு. பிரச்சனை எனக்கிட்ட இல்லை, பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல விளங்குது. எங்களை படைச்சவன் ஒருத்த நீக்கிறான்னு அவனை விட்டு போட்டுட்டு வேற யாரை சொல்லி வேறவங்களை வணங்கி கொண்டு இருக்கிறீங்களே, பிரச்சனை எனக்கு என்ன ஆகிக்குது இல்லை உங்களுக்கு என்ன ஆகிக்குதுன்னு. சுப்ஹானல்லாஹ் எப்படி தௌவத், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவர் எப்படி தௌவத் கொடுத்தான்னு குர்ஆனில் காட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு படித்து தர. இது கதை கேட்குறதுக்கு இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு படித்தார. நாங்கள் எப்படி ஒருத்தருக்கு நாங்கள் தௌவத் கொடுக்கணும், நாங்கள் எப்படி ஒருத்தரோட இறக்கமாக பேசணும், ஒருத்தருக்கு எப்படி ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தணும். இது முக்கியமான ரெண்டாவது விஷயந்தான் பாருங்கள். இது எப்படி அவர் ஸ்டார்ட் ஆகுறாருன்னு அவர் கேட்குறாரு, எனக்கு என்ன பிரச்சனை ஆகிக்குது, மாலியண்டா எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன ஆகிக்குது, எனக்கு என்ன காரணம் ஈக்குது, அவரை பற்றி பேசுகிறாரு. அவுதுல்லதி ஃபத்தரணி என்று சொல்லிட்டு வயலகி துர்ஜவுன். அதுபோல் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் அவன் பக்கம்தான் திரும்பி போகணும், படைச்சவன் பக்கம்தான் நீங்களும் திரும்பி போகணும். அப்படின்னா உங்களை படைச்சவனும் அவன் தான், அவன் பக்கத்தான் நானாய்கள். அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அவர்கிட்ட பக்கத்தால் முடிக்கிறாரு அடுத்தவங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். இது மாற லெசன் தௌவத் எப்படி கொடுக்கணும் என்றது இந்த குர்ஆன். நீங்கள் குர்ஆனை ஒவ்வொரு ஆயத்தை எடுத்து பார்த்தாலும் எனக்கு விளங்குற ஒரு விஷயந்தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இதை நபிமார்களோட உழைப்பை எப்படி செய்யணும், ரசூல்மார்களோட உழைப்பை எப்படி செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிற ஒரு நபியும் வரப்போகிறது இல்லை. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பை அந்த பொறுப்பை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம், இந்த தௌவத்துடைய உழைப்பை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எப்படி தௌவத் கொடுக்கணும் என்றது தான் முழு குர்ஆனும் பேசிக்கொண்டிருக்குது. மெச்சோரிட்டி என்ன எடுத்திங்கன்னா நிறைய குர்ஆனில் இது தௌவத்து தான் சொல்லி எப்படி தௌவத் கொடுக்கணும்னு தான் பேசிக்கொண்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் சிலது இன்டிரெக்டாக பேசுது, இதெல்லாம் டிரெக்டாகவே சொல்லுது. எப்படின்னு முழு குர்ஆனே தௌவத் தான். சுப்ஹானல்லாஹ். அப்போ அவர் எப்படி சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு முதலாவது அவரை பற்றி தான் சொல்கிறாரு, அவரை பற்றி சொல்லித்தான் அதை அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நீங்கள் எல்லாம் அவங்களுக்கு பக்கம்தான் போகிறேன். உதாரணத்துக்கு இதை விளங்குறதுக்கு உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நாங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்குறோம் பயணத்தை பற்றி. அவர் வெளிநாடு போகிறாரு. அப்போ நாங்கள் சொல்கிறோம், அவர் ஒரு ஏர்லைன் புக் பண்ண கேட்கக்குள்ள நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த ஏர்லைனில் இந்த ஏர்லைன் பார்த்து சொல்லக்கூட நாங்கள் சொல்கிறோம், நான் ஒருத்தருக்கு இந்த ஏர்லைனில் போனேன், அதில் சர்வீஸ் சரியே இல்லை, அதில் சாப்பாடு சரியே இல்லை, டைமுக்கு ஃப்ளைட் வரதும் இல்லை, ஃப்ளைட்டும் பழைய ஃப்ளைட் தந்தாங்க, நான் கஷ்டப்பட்டு பட்டேன், அதில் சர்வீஸும் சரியில்லை, சாப்பாடும் டைமுக்கு வரல, சாப்பாடும் சரியில்லை, சாப்பாடும் கொஞ்சம் அசடாகி மாதிரி இப்படி நான் சொல்லிவிட்டு அந்த ஏர்லைனில் மட்டும் நீங்கள் போவானம் என்று சொல்ல போகலை. அதை கேட்குறவருக்கு எப்படி இருக்கும், கேட்குறவர் பார்க்குற இவர்கிட்ட நடந்த எக்ஸ்பீரியன்ஸு தான், இவருக்கு நடந்த விஷயங்களை சொல்லித்தான் இவர் அட்வைஸ் பண்ணுறாரு. அதை கேட்குறவங்களுக்கு அதை ஈஸியாக கேட்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் சொல்லிட்டு சொல்கிறேன், நீங்கள் அந்த ஏர்லைனில் போவானம், அது உங்களுக்கு சரியில்லை, வேறொன்று பாருங்கள் அப்படின்னு. அப்படி ஒன்றுமே சொல்லாமல், நான் ஏண்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றுமே சொல்லாமல் நான் ஒரு அடிக்கு அவர்கிட்ட கேட்டேன்டா உங்களுக்கு பைத்தியமாக இந்த ஏர்லைனில் போகிறதுக்கு அவருக்கு ஒன்றுமே தெரியா. நான் சொல்கிறேன் உங்களுக்கு பைத்தியமாக இந்த ஏர்லைனில் போகிறதுக்கு ஒரு அடிக்கே நான் அவர்கிட்ட கேட்டேன்னு சொன்னால் அவர்கிட்ட மைண்ட் செட் என்ன ஆகும், அவருக்கு அது தலைக்கு விளங்காது. அப்போ முதலாவது நாங்கள் தௌவத் கொடுக்கல எனக்கு என்ன நடந்துச்சு, இதை தீனை ஏற்றுக்கொள்கிறதால எனக்கு என்ன நடந்துச்சு, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன, நான் எப்படி என் ரப்போட க்ளோஸ் ஆகினேன், இந்த விஷயத்தை தான் நாங்கள் சொல்லணும். எப்பயுமே எங்களோட ஸ்டோரி, எங்கட வாழ்க்கையில் என்ன தொழுவையால் என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, இந்த குர்ஆன் படித்து எந்த வாழ்க்கையில் என்ன சுபான்ல குர்ஆன் படிக்கிறதால இந்த விஷயங்கள் நாங்கள் கேட்குறதால எந்த தொழுவை எப்படி ஆகிடுச்சு, எனக்கு
ஏண்ட வாழ்க்கையில் என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு, நாங்கள் அடுத்தவங்களுக்கு அதை சொல்லி நாங்கள் தவத் கொடுக்க போகல. நீங்கள் சும்மா நீங்கள் குருவான படிங்க, இதை வீடியோ பாருங்கள் என்று சொல்கிறத விட இதை பார்க்குறதால ஏண்ட வாழ்க்கையில் என்ன சேஞ்சஸ் வந்துச்சு என்ற விஷயத்தை நாங்கள் சொல்கிற நேரத்தில் அப்போ என்ன நடக்கும் என்று சொன்னால் அது அடுத்தவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ இவரே இந்த பெனிஃபிட் எடுத்திக்கிறார் என்று சொன்னால் அப்போ எனக்கும் இந்த படிக்கொள்ள அதில் பெனிஃபிட் வரும். அது சொல்லி இன்ஷா அல்லாஹ் இது ஒரு வேண்டுகோள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இதை வீடியோ கேட்குறீங்கன்னு சொன்னால் இதோட கமெண்ட்ஸ் ப்ளீஸ் ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க. இதை கேட்குறதால உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது, உங்களோட உள்ளத்தில் என்ன சேஞ்ச் வருது, இது உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் ஒன்று உருவாக்குதா, அது ஒரு மோட்டிவேஷன் ஆகிக்கும். அதை படித்து கொடுக்குற எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஆகிக்கும். அதே போல் இந்த வீடியோஸை பார்க்குற அத்தனை பேருக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஆகிக்கும். நாங்கள் எங்களுக்கு வர ஃபீலிங்கை சொல்ல போகல அவங்களுக்கும் அது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகிக்கும். மாஷா அல்லாஹ். மூணாவது விஷயம் அவர்கிட்ட அது தௌவத் இது சுபானில் மூணாவது விஷயம், அவர் யாரை பற்றியும் தப்பாக பேசுகிறாரு இல்லை. அப்படின்ற அவங்க படைத்தவனை இல்லாமல் வேறவங்களை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர் அவங்கள ஒரு அடிக்கே பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்களோட மனசை நோவடிக்கிறார் இல்லை. இவர் சொல்கிறாரு படைத்தவனை வணங்காமல் ஈக்கிறதுக்கு எனக்கு என்ன ஆவிக்குது, நான் படைத்தவனை வணங்காமல் தான் எனக்கு எவ்வளோ பெரிய பாவம். இவர் இவரை பற்றி தான் சொல்கிறாரு. அப்போ அவங்க படைத்தவனை தவிர வேறவங்களை வணங்கி கொண்டு ஈக்கிறாங்க. நாங்கள் டிரெக்டாகவே அவங்களுக்கு அதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னோம்னு சொன்னால் அவங்களோட மனசு நோவும், அவங்களோட உள்ள நோவும் என்று அவங்க வருஷ காலமாக அதை வணங்கி கொண்டு ஈக்கிறாங்க. அப்போ நாங்கள் ஒரு அடிக்கே இது சொன்னோம்னா அவங்களோட மனசு நோவும். அதுக்கு இவருடைய தௌவத் எவ்வளோ பசந்துன்னு பாருங்கள். இவர் சொல்கிறாரு படைத்தவனை தவிர வேறு யாரும் சரி, நான் என்ன படைத்தவனை தவிர வேறு யாரும் சரி வணங்குறதுக்கு எனக்கு என்ன ஆவிக்குது, எனக்கு என்ன காரணம் இருக்குது என்ன வேறொருத்தரை வணங்குறதுக்கு. அப்படி சொல்ல போகலை. அவங்களே யோசிப்பாங்க மாதிரி. அதுக்கு பிறகு அவர் சொல்கிறார் தானே நீங்களும் அவர்கிட்ட தான் திரும்பி போகணும். சுபானல்லாஹ். அப்படி சொல்ல போகல. அவங்க யோசிப்பாங்க அப்போ நாங்கள் படித்தவன் இல்லையா வணங்குறோம், நாங்களும் அவர்கிட்ட திருப்பி போகல, படித்தவன் எங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்பானே ஏன் என்னே வணங்கலேன்னு. சுபானில் எவ்வளோ பசந்துன்னு பாருங்கள். அது தான் இது காட்டுது இந்த மனுஷன் இந்த உம்மத்தை பற்றி எவ்வளோ கவலைப்படுறாரு, எவ்வளோ இறக்கம் உண்டு. அதுதான் இந்த ஸ்பீச் ஸ்டார்ட் ஆகல. அவர் எப்படி யா கௌமி ஏண்ட மக்களேன்னு தான் ஸ்டார்ட் ஆகினார். இவர் சும்மா லேசிப்பட்ட ஒரு தாய் இல்லை. இவர் தான் ஒரிஜினல் தாய். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கி நாங்கள் தாய்கள் என்று சொல்கிறோம். இவர் தான் ஒரிஜினல் தாயோட நல்ல அத்தனை சிவத்தை இவர்கிட்ட இருக்குது. அது இறக்கத்தன்மை இவர்கிட்ட இருக்குது. இவர் ஏன் ஓடிக்கொண்டு வந்தார் இந்த மக்கள் எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறதுக்கு. சுப்ஹானல்லாஹ். ஸோ இதை யாசீனில் இதை படிப்பினை இவரை பற்றி உண்மையை சொல்ல போனால் சரியாக பார்த்தேன்னா அது ரசூல்மார்கள் கொடுத்த தௌவத்தை விட கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நேரம் சொல்கிறேன் இவர் கொடுத்த தௌவத்தை பற்றி பேசுகிறேன். ஏன்னா இவர்கிட்ட அதை கவலை இறக்கமான தௌவத் கொடுக்குற மெத்தட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பிடிச்சிருந்துச்சி. கியாமத் வரை காட்டியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஓத வச்சு கொண்டிருக்கிறான், விளங்க வச்சு கொண்டிருக்கிறான், படிப்பினை தந்து கொண்டிருக்கிறான். அதை எங்களுக்கு வாழ்க்கையில் எடுக்க சொல்லி அட்வைஸ் தந்து கொண்டிருக்கிறான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அட்வைஸ் தான். இதை இன்டெரக்டாக எங்களுக்கும் தர அட்வைஸ் தான். இதை மாதிரி தான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு தீனுக்குள்ள மக்களை கூப்பிடணும். அப்போ நாங்கள் மட்டும் அமல் செய்கிறதில்ல, நாங்கள் எல்லாரையும் இந்த உம்மத்தை பற்றி கவலை எடுக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தோட கவலை, அந்த சஹாபாக்களுக்கு இந்த உம்மத்தோட கவலை, இந்த மனுஷனுக்கு இந்த உம்மத்தோட கவலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட உள்ளத்துலேயும் போடணும். எங்களுக்கிட்டேயும் இந்த தீண்டோலை இப்படி தீண்ட வேலையை வாங்கணும். எங்களை கொண்டும் கோடிக்கணக்கான மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை கொடுக்கணும். அது பாக்கியம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எங்களுக்கும் உம்மத்துக்கும் தரணும். ப்ளீஸ் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ எல்லாருக்கும் ரீச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணக்குள்ள தான் இது எல்லாருக்கும் ரீச் ஆகும். இது எனக்கும் ஆசை கபருக்கு போகிற நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் கபருக்கு போகலையும் இதுக்கு நன்மைகள் வந்து கொண்டிருக்கணும். இதை கேட்டு மனுஷர் ஒவ்வொரு வீடியோ கேட்குற டைம் எல்லாம் எனக்கு இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஆசையாகிது கபூர்லேருந்து அதை பார்த்து கொண்டு அதில் இந்த நாமல் பட்டில் மூடப்படாமல் அதில் நன்மை வந்து கொண்டு இருக்கிறதுக்கு ஐசுட்டி இன்ஷா அல்லாஹ் எவ்வளோ உங்களுக்கு இதை ஷேர் பண்ணலுமோ எவ்வளோ இதை ரீச் பண்ணலுமோ ரீச் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதை நன்மை உங்களுக்கும் வந்து கொண்டிருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை குர்ஆனை விளங்கி அதைப்படி அமல் செஞ்சு உங்களுக்கு உம்மத்துக்கும் வெற்றி வைக்கக்கூடிய பாக்கியம் எங்கள் எல்லாருக்கும் தரணும்.